இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆரத்தி எடுக்கிற சடங்கு முடிஞ்சிருச்சு. சரி, உள்ள போலாம் வாங்க. நல்ல வேலை, கரண்ட்டும் வந்துருச்சு. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. பாட்டி, இன்னைக்கு உங்க செல்ல பேத்திக்கு நீங்க தான் உங்க கையால ஊட்டி விடணும். அப்பதான் நான் சாப்பிடுவேன். சரியா? என் பேத்திக்கு ஊட்டி விடாம வேற யாருக்கு ஊட்டி விட போறேன்? சின்ன வயசுல ஒன்னு தூக்கி வச்சுக்கிட்டு விளையாட்டு கட்டி சாப்பாடு ஊட்ட தான் கொடுத்து வைக்கல. இப்ப அந்த ஆசையை நான் தீர்த்துக்கிறேன். பாட்டி, இது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்க பேத்தி வந்ததும் இந்த பேரை மறந்துட்டீங்களா? நான் அதை எதிர்பார்க்கல பாட்டி. என்னைக்கும் என் பேரை நீதாண்டா எனக்கு எல்லாம். அப்புறம்தான் என் பேத்தி. போங்க பாட்டி. பேரன் கோச்சுக்கிட்ட உடனே சட்டன்னு திருப்பக்கம் ஜம்ப் பண்ணிட்டீங்களா? சும்மாமா. பாட்டி, என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நான் பாத்துட்டேன். எனக்கு நீங்க 2 பேரும் என் கண்ணு மாதிரி. இதுல யாரு முக்கியம்னு கேட்டா எனக்கு பிரிச்சு பார்க்கலாம் தெரியாதுடா. இப்ப என்ன, உங்க 2 பேருக்குமே இந்த பாட்டி ஊட்டி விடணும், அவ்வளவுதானே? 2 பேருக்குமே சேர்த்து ஊட்டி விட. அப்போ பேர பசங்களுக்கு மட்டும் தானா? நீங்க பெத்த பசங்களுக்குலாம் ஊட்ட மாட்டீங்களா? ஐயோ, சரி சரி, இன்னைக்கு எல்லாருக்கும் என் கையால ஊட்டி விடுற, போதுமா? அப்ப பாட்டி, தாத்தாவுக்கும் பாட்டி தான் ஊட்டி விட போறீங்க. போதும் போதும், உள்ள வாங்க வாங்க வாங்க. வாமா. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த குடும்பம் எப்பவும் இப்படியே இருக்கணும். என்னால இவங்க சந்தோஷம் கெட்டக்கூடாது. நான் எப்பவுமே தனியா இருந்து பழகிட்டேன். அப்படியே இருந்துக்கிறேன். சீக்கிரமா என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணிடணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. மாப்பிள, இந்தாங்க. கொஞ்சமா கொடுங்க. அம்மா வாங்கம்மா, ஏன் தனியா நிக்கிறீங்க? பாட்டி, அம்மாவுக்கும் கொடுங்க. வா அம்பிகா. ஏய், எனக்கு மாமா மறந்துட்டீங்க, கொடுங்க. ஊட்டி விடுங்க பாட்டி. பாட்டி, ஊட்டி விடுங்க. வைக்கப்படாதீங்க. இந்த வாங்கி. பாட்டி, எனக்கு சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு கொடுங்க. இவ்ளோ பெருசெல்லாம் நல்லா சாப்பிட முடியாதுப்பா. சரி, அப்படியா? இரு, உனக்கு சின்னதா தரேன். சரி. போதுமா? மயிலு திரு, நீ என்ன அங்கே நிக்கிற? நீ இந்த வீட்டுல ஒருத்தன் தான், வந்து பாட்டிட்டு வாங்கிக்கோ. வா மயிலு. இந்த இந்த மகாவுக்கு என்னாச்சு? பக்கத்துல நின்னு கூப்பிடுறது கூட தெரியாம அப்படியே யோசனையில நிக்கிறா. மகா. அண்ணா சொல்லுங்க அண்ணா, என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? நான் கூப்பிடுறது கூட தெரியாம எந்த கோட்டையை பிடிக்க யோசனை பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ண, சும்மாதான். ஆமா, நீ இன்னும் சாப்பிடலையா? எனக்கு பசி இல்லைண்ண.
நைட்டு சாப்பிடாம படுக்க கூடாது மகா. ஏதாவது சாப்பிடு. இல்லைண்ணே, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, அப்படின்னா போய் படு. காலையில இருந்து நிறைய வேலை பார்த்திருக்க, களைப்பா இருக்கும். நானும் போய் படுக்கிறேன்னா. ம், சரிண்ணே. ம். ஆ, அம்மா நீங்களா? உனக்கு என்னாச்சு மகா? கொஞ்ச நேரமா உன் முகமே சரியில்லையே. ஏதாவது பிரச்சனையா? மறுபடியும் யாராவது திட்டினாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் களைப்பா இருந்துச்சு, அதான். ஆமா, நீ ஏன் சாப்பிடல? அம்மா பசிக்கல. வயசு பொண்ணு, அது எப்படி உனக்கு பசிக்காம இருக்கும்? ராத்திரியில சாப்பிடாம வயித்த காய போடக்கூடாது. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னா நீ கேப்பல்ல. வா, நானே உனக்கு சாப்பாடு போட்டு தரேன். நீ இப்ப சாப்பிடுற. ஆ? ஏம்மா, எனக்காக ஏன் இதெல்லாம் பண்றீங்க? நீங்க போங்க, பசிச்சா நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? எந்த அம்மாவாவது தம் பொண்ணு சாப்பிடலனா சரி சாப்பிடாமலே இருக்கட்டும்னு விட்டுட்டு போவாளா? சாப்பிட வச்சுட்டு தான் போவா. அம்மா சொன்னா மறு பேச்சு பேசக்கூடாது. மகா, எதுக்கு இப்ப கண் கலங்குற? இல்லம்மா, நான் என் அம்மாவை பார்த்ததே இல்ல. சின்ன வயசுல என் பாட்டி தான் எனக்கு ஊட்டி விட்டுச்சு. அதுக்கப்புறம் யாரும் என்ன பாசமா பாத்துக்கிட்டது இல்ல, சாப்பாடு ஊட்டி விட்டதில்ல. அத நினைச்சதும் தாங்க முடியாம கண் கலங்கிருச்சு. மகா, உன்னோட மனசை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதான் இப்ப நான் இருக்கேன்ல. இந்தா, வாங்கி சாப்பிடு.